அமெரிக்காவை தொடர்ந்து இந்தியர்களை விரட்ட தயாராகும் கனடா புதிய விதிமுறையால் சர்ச்சை. கனடாவின் புதிய விதிமுறை காரணமாக அங்குள்ள இந்தியர்கள் நெருக்கடியை சந்திக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாணவர்கள் விசா பிரச்சனையை எதிர்கொண்டிருக்கின்றனர். குடியேற்றம் மற்றும் அகதிகள் பாதுகாப்பு விதிமுறைகளில் இமிகிரேஷன் அண்ட் ரெஃப்யூஜி ப்ரொடெக்ஷன் ரெகுலேஷன்ஸ் அந்நாட்டு அரசு சமீபத்தில் திருத்தம் மேற்கொண்டிருந்தது. இந்த திருத்தம் தான் இந்தியர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் சொல்லப்படுகிறது. அதாவது கனடாவில் ஏறத்தாழ 13 லட்சத்திற்கும் அதிகமான இந்தியர்கள் வாழ்ந்து வருகின்றனர். இது அந்த நாட்டு மொத்த மக்கள் தொகையில் 3.7%. கல்வி, வேலைவாய்ப்பு, தொழில் என பல்வேறு காரணங்களுக்காக கனடாவில் இந்தியர்கள் வசிக்கின்றனர். இந்நிலையில் வெளிநாட்டினர்களை கட்டுப்படுத்த அந்நாட்டு அரசு புதிய விதிமுறையை கொண்டு வந்திருக்கிறது. இதன்படி பார்டர் அபிஷியல்ஸ் எனப்படும் கனடாவின் எல்லை அதிகாரிகளுக்கு அதிக அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த அதிகாரிகள் நினைத்தால் இந்தியர்கள் உட்பட வெளிநாட்டவர்களுடைய விசாவை எப்போது வேண்டுமானாலும் மாற்றவும் ரத்து செய்யவும் முடியும். அதாவது இந்தியர்கள் வேலைக்கான ஒர்க் விசாவில் கனடாவுக்கு சென்றிருக்கிறீர்கள் எனில் உங்கள் விசா சுற்றுலா விசாவாக, அதாவது விசிட்டர் விசாவாக மாற்றப்படும். அப்படி நடந்தால் நீண்ட நாட்களுக்கு கனடாவில் தங்கி வேலையும் செய்ய முடியாது. விதிகளை மீறியுள்ளதாக அதிகாரிகள் கருதினால், தவறான தகவல்கள் கொடுத்திருந்தால், பாதுகாப்பு அச்சுறுத்தல் உள்ளிட்ட காரணங்கள் இருப்பதாக அதிகாரிகள் கருதினால் விசாவை அவர்களால் மாற்றவும் ரத்து செய்யவும் முடியும். இப்படி நடந்தால் இந்தியர்கள் அங்கிருந்து நாடு கடத்தப்படுவார்கள். மேலும் இதற்கு முன்னர் குடியேற்றம், அகதி மற்றும் குடியுரிமை துறையிடம் IRRCC இந்த அதிகாரம் இருந்தது. இது கனடாவுக்குள் வரும் ஒவ்வொருவருக்கும் தேவையான விசாவை வழங்கியது. எளிதில் யாருக்கும் விசா மறுக்கப்படாது. ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு குடியேறுவது இயல்பானதுதான் என்பதையும், கனடா மக்களுக்கு தேவையான வேலைகளை குறைந்த ஊதியத்தில் வெளிநாட்டினர்களால் செய்து கொடுக்க முடியும் என்பதையும் இந்த துறை உணர்ந்து இருந்தது. எனவே விசா தாராளமாக கிடைத்தது. ஒருவேளை விசா மறுக்கப்பட்டால் அந்நாட்டின் நீதிமன்றத்தில் உடனடியாக வழக்கு தொடர முடியும். ஆனால் தற்பொழுது இந்த அதிகாரம் எல்லை அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதால் அவர்கள் கனடாவுக்குள் நுழையும் அனைவரையும் வந்தேரிகள் என்கின்ற பார்வையில் தான் பார்ப்பார்கள். எனவே விசா வழங்குவது குறையும் மட்டுமல்லாது, இவர்கள் மூலம் விசா மறுக்கப்பட்டால் உடனடியாக நீதிமன்றத்தை அணுகி மேல்முறையீடும் செய்ய முடியாது. மட்டுமல்லாது கனடாவுக்குள் தங்கியிருக்கும் இந்தியர்களுடைய விசாக்களையும் இவர்களால் மாற்றவும் ரத்து செய்யவும் முடியும். லட்சக்கணக்கில் பணம் செலவு செய்து இந்திய மாணவர்கள் ஒருவர் அங்கு படிக்கிறார் எனில் அவருடைய மாணவர் விசாவை அதிகாரிகள் ரத்து செய்வதன் மூலம் கல்வியை நிறுத்த முடியும். மட்டுமல்லாது விசா ரத்து செய்யப்பட்டவர்கள் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்படுவார்கள். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.